அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வெள்ளப்பிரமணம் நாடு செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 231 அருட்பெருஞ்சோதி. உபதலைப்பு எண் 7. அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1584 முதல் 1581 முதல் 1584 வரை 4 வரிகளுக்கான விளக்கம் சுவாமிகள் தந்துள்ளார்கள். மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் என கழித்தனை போற்றி நின் பேரருள் போற்றி நின் பெருஞ்சீர் ஆற்றலில் நோங்கிய அருட்பெருஞ்சோதி. ஆன்மாக்கள் அருள் நியதிப்படி ஆக்கலாதி முத்தொழிலால் தோன்றி விளங்கி மறைந்து வந்தனவாம். அப்படி வந்த ஆன்மாக்களிலே பக்குவ நிலையுற்ற ஒரு சில ஆன்மாக்கள் திருவருள் பலத்தால் ஆக்கல் தொழிலை புரியும் அயனாகவும், காத்தல் தொழிலை செய்யும் அரியாகவும், அழித்தலை செய்யும் அரணாகவும் ஆக்கப்பெற்று மூவரென விளங்கலாயினர். மற்றும் தவ தான முயற்சிகளால் சிறந்து விளங்கின ஆன்மாக்கள் தேவர்களாகிய பதமுத்தி நிலை எய்தினராம். இவர்கள் அல்லாது உடற்பற்றை அறவெடுத்து உலகிலே ஜீவன் முத்தர்கள் என்று விளங்கி வாழ்ந்து முடிவில் உடலையே உதறிவிட்டு விதேக, அதாவது தேகம் இல்லாத நிலை எய்திய ஆன்மாக்கள் முத்தர் எனப்படுகின்றனர். இதற்கு மேல் சில ஆன்மாக்கள் யோக ஞான சித்திகளாலும் காயகற்ப முறைகளாலும் ஆயுளை நீடிக்கச் செய்து கொண்டு வாழ்ந்தவர்கள் சித்தர் எனப்படுவார்கள். இவர்கள் யாவரும் நம் அருட்பெரும் பதியின் ஓர் அளவு விசேட சக்தியை பெற்று விளங்கி பின்னர் அழிவுறுவதுதான் முடிவாம். அப்படி அழிவுற்றால் திரும்பவும் மனிதராக வந்து பிறந்துதான் மறுபடியும் கடவுள் உண்மை கண்டு அருள் பெற்று உய்ய வேண்டியவர்களாவார்கள். பிறவியே வேண்டாம் என்று வரம் பெற்ற ஆன்மாக்கள் தம் அனுபவம் கெட்டு வாழ்வு அற்று வெளி நிறையொளியால் சூழப்பெற்று சூனியத்தில் மறைந்தே கிடப்பர். அப்படி எத்தனை கோடி காலம் இருந்தும் பயன் ஏதும் இல்லையாம். அப்படி தான் என்றும் அதுவென்றும் பிரித்தறிய முடியாது அளவற்ற நெடுங்காலமாக கிடந்து வந்த ஆன்மாவுக்கு கடவுள் தயவு செய்ததாலே தானே 4 வகை யோனி 7 வகை பிறவி 84 லட்ச ஜீவபேத தோற்றங்கள் உண்டாகி முடிவில் மனித வடிவில் தன் ஞானம் பெற்று விளங்கினது. இவ்வளவு உயர்நிலைக்கு வந்த ஆன்மா தன்னையும் கடவுள் உண்மையையும் ஒருவாறு அறிந்தும் மறுபடியும் இப்பிறப்பை இழந்து அனுபவம் கெட்டு சூனியமாய் போவது கடவுள் திருவுள்ளமல்ல. அருளால் அழியாது வாழ்வு பெற்று விளங்குவதுதான் திருவருட்சம்மதம் என்று அறிய வேண்டும். மேற்படி திரிதேக சித்தியுடன் அழியா வாழ்வில் நிலவுவதுதான் வள்ளல் பெற்ற சுத்த சன்மார்க்க பெருநிலை அனுபவமாகும். இதனைத்தான் ஈண்டு மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் என கழித்தனை என்று குறிப்பிட்டுள்ளார். இவ்விரண்டு அடிகளில் பிற யாரும் இதுகாரும் பெற்றிடா மரணமில்லா பெருவாழ்வு அற்புத சித்தியோடு வாழும் அருள் வாழ்வு இவர்க்கு வழங்கியுள்ளது அருட்பெருஞ்சோதி. ஆகையால் அந்த அருட்ஜோதியை பேராற்றலோடு விளங்கி அகத்தும் புறத்தும் அருளையும் ஒளியையும் உணர்வாகவும் உடலாகவும் விளங்கச் செய்த அதனை அகனின்று அனகமாக போற்றுகின்றார். இவர் திருவருளாலே யாவற்றுள்ளும் இன்று இருந்து கொண்டு அருட்பெருஞ்சோதியை துதித்து கொண்டிருப்பது உண்மை ஆதலின் யார் ஒருவர் தம் அகத்தே அருள் ஒளியை கண்டுகொள்ளுகின்றனரோ அவர் அருட்பிரகாசரையும் அவரது அருட்புகழ் இப்பாட்டினையும் எந்த காலத்துமே கேட்டு மகிழலாம். மற்ற அவரை காண்பது மட்டும் போதாது, அவரது திருவருளை அடைந்து அவர்மயமாகி வாழ வேண்டுவதே மிக முக்கியமாகும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு.